சங்கீதா பிரியாணி ஒழுங்கா வரலன்னு நல்லா தான் இருக்கான். அப்புறம் என்ன ஒரு அழகான கோலம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. நாங்க போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நல்லா தான் இருக்கு. பாம்பு பம்பை எடுத்து வச்சுட்டு ஊன்னு மிரட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் பேபி ரொம்ப நேரமா இந்த இறாவை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ஜம்முன்னு மேடம் மேல சப்பளங்கால போட்டு உக்காந்துட்டு ஆஞ்சிட்டு இருக்க பேபினி. இதை நின்றுட்டுலாம் ஆஞ்சோம்னு வச்சுக்கேன் பெண்டு நின்றுடும். 2 கிலோ இறா நான் வந்து எப்பவுமே 1/2 கிலோ இறா வாங்கினேன்னா டக்கு டக்குன்னு ஆஞ்சு வச்சிருவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கிலோ இறா வாங்கி ஆஞ்சிட்டு இருக்காங்க. எப்படியும் மேக்சிமம் ஆஞ்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் ஒரு 1/2 கிலோ அந்த அளவுக்கு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானும் 1000 வந்துகிட்டே இருக்குது. சின்னது பெருசுமா மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால ஆயிரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் கிளீன் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல நானே பண்ணிடுறேன், நீ போய் மத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா இந்த இப்ப சங்கீதா வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் குடல் எடுக்காம வெறும் வந்து கிளீன் பண்ணி மட்டும் கொடுக்கும். அது டபுள் வேலையை ஆகுது. அதனால நானே கிளீன் பண்ணிக்கிறேன், நீ போய் மத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து சிக்கன்லாம் மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். வீட்டுக்கு எல்லாருமே வந்தாச்சு. சமையல் வேலை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நைட்டுக்கு தான் நம்ம வந்து சாப்பிட போறோம்னால லேட்டா ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்ல வந்தாங்கன்னா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் ஏதாவது இப்படியே போய் ஏமாத்தி சமைச்சிடலாம்னு பார்த்தேன். இப்பதான் வந்திருக்காங்க. நானே மெயின் செஃப் களத்துல வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டேன். அசிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்துவை எனக்கு வச்சுக்கிட்டேன். அத்தை வந்திருக்காங்க, அவங்க வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. மாமா வந்து ஒரு மூட்டை அரும்பு வாங்கி குடுத்துட்டு போயிட்டாரு கட்ட சொல்லி. ஏன்னா நாளைக்கு திருவிழா. மாமா வந்தாரு, ஒரு வேலையை வெளில போட்டிருக்காரு ஒரு ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக. அத்தை பூ கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா பூ கட்டுறாங்க அம்மா. சிறுவா தானே கட்டுறாங்களா? அது கட்டிருப்பாங்க 2 முழம் கூட கொஞ்சம் ஈஸியா கட்டிடலாம். அது கொஞ்சம் கடகன்னு கட்டிட்டு நீட்டா வந்துடும். அது இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டீ சாப்பிட்டு மண்ணு சாப்பிட்டாங்களா, அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆகுது. அவர் வந்து டிவி பாக்குறாங்க. புது படம் நாங்க வெயிட் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா போனுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரமா கனெக்ட் பண்றதுதான் பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலி. சுத்தி சுத்தி வராரு பாரு. ஜாஷிதா பாப்பா. யாஷ்மி பாப்பாவாமா? யாருமா? அக்கா. அக்காவா? இவரு அக்காவா? அவருக்கு யாஷ்மி பாப்பாக்கு அக்காவா? அவரு பாப்பாவா இவரு அக்காவா? அதேதான். சரி சரி. மாதேக்க வரேன்னாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரல. ஆமா. சோ ஈவினிங்கா வர முடிஞ்சா வரேன்னு இருக்காங்க. வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். பாக்கலாம் வராங்களான்னு சொல்லிட்டு. வேலை முடிஞ்சிச்சுன்னா வருவாங்க. சோ அவ்வளவுதான். இப்ப சமைக்கிற வேலை பாக்குமா? பாக்கலாம். நான் வந்து முத சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சாப்பாடு வெறும் தண்ணி மட்டும் தான் வச்சுக்கிறேன். சாதம், இந்த சைடு ரசம். ரசத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க. ரசம் ரெடி ஆகவே இல்ல. இந்த சைடு எறா தொக்கு. இது வந்து எறா தொக்கா? பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஒண்ணு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு ஒர்க்கு. அப்படி பண்ற மட்டும் பாரு. கடகடன்னு செஞ்சு முடிச்சிடுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோ. எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சரி சரி. நீதான் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் கிரேவி, இந்த பக்கம் 65, அந்த பக்கம் பிரியாணி, எல்லாத்தையும் ஒரே ஆளா செஞ்சுக்கிட்டு இருக்காரு சங்கீதா. சங்கீதா பிரியாணி ஒழுங்கா வரலன்னு நல்லா தான் இருக்கான். அப்புறம் என்ன ஏதோ சரிம்மா பார்த்து போயிட்டாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. சரி பாய். காலைல பார்க்கலாம். திருவிழாவில் போட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதா நாளைக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர் சாப்பிட்றோம். இந்து, பேபி, நானு 3 பேரும். ஆமா, நல்லா இருக்கு. இந்து செம்மையா இருக்கு. இதை கேட்டுக்கோ. செமையா இருக்கு. நல்லா தான் இருக்கு. செஞ்சது இல்ல, அதனால நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியா? 2 பேரும் நீங்க தான் செஞ்சீங்க, அதனால தானே? ஆமாப்பா. அப்படி என்னதான் செஞ்சீங்க நீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறா வறுவல், இறா தொக்கு, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, முட்டை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாதம், ரசம். இவ்வளவு பொருள் செஞ்சிருக்காப்பா. ஆமா, எத்தனை வெரைட்டி செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா? ஆனா செஞ்ச மாதிரியே தெரியல, அப்படியே பேசிக்கிட்டே செஞ்சோம். கடன்னு முடிச்சிட்டோம். ஆனா ஜாலியா இருந்தது சமைக்கிறதுக்கு. என்ன ஒண்ணு லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் வருத்தம். அத்தை மாமா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பெரிய வருத்தம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அக்கா மாமா வந்து வரல. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிடுச்சு, வர முடியல. ஸோ நாளைக்கு அவங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு நாளைக்கு அவங்களாம் வந்தாங்கன்னா இதோட ஸ்பெஷலா வந்து தடபுடலாம் சமைச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, போலாம் போலாம். வரமாட்டானே. இல்ல பிஸ்கெட் வச்சிட்டு வரையாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம். ஓகே. ஜஷுதா எங்க சங்கீதா? ஜஷுதா அங்கே இந்து வச்சிருக்கா. ஒரு குஷி ஆயிட்டாரு தம்பி. பார்த்தீங்கன்னா இப்போ கடத்தெரு சுற்றி பார்க்க போகணும். நேற்று கடத்தெரு சுற்றி பார்க்கவே இல்லையா? சரி, இன்னைக்கு போய் கடத்தெரு சுற்றி பார்த்துட்டு திருவிழா கடத்தெருலாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், 200 தேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரெடி பண்ணுவாங்க. அதை போய் பார்க்க போறோம் நாங்க. போலாம் போய் பார்க்கலாம். நான் ஹாய் சொல்லிட்டே வரீங்க. இந்த மூஞ்சையெல்லாம் பார்த்தா ஷாப்பிங் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. இந்த பல்ப் வேணுமா? பஜ்ஜி கடைலாம் இருக்குது. ஜூஸ் வேணுமா? அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடு. சரி, நமக்கு என்ன வேணும்? ஏதாவது பார்த்துட்டு போலாம். பார்த்துட்டு நாங்க வாங்கிட்டு வரோம். துப்பாக்கி வேணுமா? அம்மா துப்பாக்கி வேணும்ன்றாரு. என்னமா வேணும்? துப்பாக்கி. ஃப்ரெண்ட்ஸ், திருவிழா கடையை வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக நைட்டு 10 மணி ஆகுது. டெம்பர் கிளாஸ் போட்டுருக்கேன். இதுதான் அரவாந்தலன்னு சொல்லுவாங்க. கட்டியிருக்காங்க அரவான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் கூத்தாண்டுற தேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளியங்குச்சி, வேப்பங்குச்சிலாம் வச்சு ரெடி பண்ணுறாங்க. வைக்கலாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி நாளைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போதான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பாருங்க எப்படி உருவம் ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு. உருவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த சைடு வந்து சரசு மட்டும் எடுத்து வந்து வச்சு ஊருகளை வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ போய் ஜாலியாக கடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போய் கோலம்லாம் போடலாம். ஓகே ஓகே வா. துரியோதன மேடை பாத்தியா நீ? துரியோதன மேடை பாத்தியா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், துரியோதன மேடை. நெருப்பு அன்னைக்கு துரியோதனன் மேடை வந்து கட்டி மாறுகள் வாங்கிட்டு நெருப்பு மறிப்பாங்க, கூந்தல் முடிப்பாங்கல்ல. அது நெருப்பு அன்னைக்கு வந்து காலையிலே நடக்கும். இந்த மாதிரி காரு ராட்னெல்லாம் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வந்து அழகா இதை விளையாடி இருந்திருக்கலாம். ஜஷுதா எல்லாத்தையும் நாளைக்கு விளையாடலாமா? பாயாசம் போல சின்ன வயசுல சாப்பிட்டது பாயாசம். ஜூஸ் வேணுமா? எனக்கு வேணாம், சாத்துக்குடி ஜூஸ் தான் வேணும். சாத்துக்குடி ஜூஸா? சரி வாங்கிக்கோங்க. என்ன செய்யுதா? அச்சி கோன் போட்டுட்டா? அச்சி கோனா? நான் வருஷம் திருவிழாக்கு வரும்போது இது போடுவோம். சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரொம்ப நாள் ஆச்சு இப்போ போட்டு. இப்போ என்ன போட்டுக்கிட்டா? போடு. ஜஷிதா நமக்கு முன்னாடி போய் நின்று. ஜஷிதா என்னம்மா? ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா மருதாணி போட போதா? நான் தான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்றீங்களா? செலக்ட் பண்ணுங்க. இந்த மயில் பட்டல்னா அது நல்லா இல்ல. அது வேண்டாம். ஃபுல்லா ரவுண்ட் இது மண்டேலா டிசைன் மாதிரி லைன்ஸ் அது வேண்டாம். சின்ன சின்ன லைன்ஸ் சார். ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு இலை டிசைன் எடுத்துர்க்கேன். ஸ்லோ மந்திரகாலி ஸ்விங். எத்தனை நாள் இருக்கும் இது? ஐ நல்லா விரிங்க பெருசா. என் கைக்கு 2 கட்டு தேவைப்படும் போலயே. அதுதான் பெரிய டிசைனா எடுத்துருக்கணும். இல்ல நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா உன் கைக்கு இன்னும் பெருசா தான் எடுத்துக்கணும்.
வைப்பாங்களா? அது வைப்பாங்க, டிசைன் டெக்கரேஷன் போட்டு வைப்பாங்க, வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. சின்ன சின்னதா வச்சிருக்காங்க பாரு பேபி. அதெல்லாம் இங்க போடுவாங்க. ரோஸ் இந்த பூக்கு இலைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டு விட்டு பாட்டி. அதான் தேடுறாங்க என்ன இருக்கு. சங்கீதா சுத்தி சுத்தி வேடிக்கை பார்க்காம டக்குன்னு வளையல் வாங்கி கொடு. என்ன சங்கீதா வளையல் கலரே தெரியல. என்ன கலரு? மெரூன் கலரா? இந்த கலர் கை போட்டா கலரா இருக்கும். அப்படி கிடையாது, நம்ம கலரா இருக்கிற மாதிரியே ஒரு எடுத்துட்டு அதனால தான். சங்கீதா பாப்பா பொம்மை வேணுமா? பொம்மை வேணும். அவன் எப்ப பார்த்தாலும் பொம்மை தான் கேட்டு இருக்கான். வாங்கிட்டான் பாம்பு பொம்மை. பாம்பு அனகொண்டா பாம்பு. பயங்கரமா அடம் பிடிக்கிறாரு. பாம்பு வேணும், பாம்பு. பாம்பு வீட்டுல ஆல்ரெடி ஒரு பச்சை பாம்பு வச்சுக்கிறாரு, மறுபடியும் இவருக்கு இந்த பாம்பு தான் வேணுமா? நூல் தான் போட்டு கட்டிருப்பாங்க. அவர் போற தோல்ல தூக்கி போட்டுக்கினாரு. பாப்பா பாம்பா அப்பாட்ட காட்ட காட்டு. பாம்பு பாம்பு எடுத்து வச்சுட்டு ஊன்னு மிரட்டுறாரு. அப்பாட்ட காட்டுமா பாம்பு பாம்பையா? வாவ்ன்றாரு. எங்க சங்கீதா கோலம் போட வர சொன்னா இது ஃபுல்லா கோலமா இங்க பாரு. நிறைய கலர் கோலமா வச்சிருக்காங்க. நான் தான் வீட்டுல நிறைய வச்சிருக்கேன், இங்க என்ன விட நிறைய வச்சிருக்காங்க. ஆளுக்கு ஒரு டப்பால கோலமா எடுத்துக்கிட்டோம். சாமி ஊர்களை வரப்போகுது, அவங்க வரவேற்கிறதுக்காக நல்லா பிரம்மாண்டமான கோலம் நம்ம வாசல்ல போட போறோம். பிரம்மாண்டமான கோலமா? எந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ரோடே நினைச்சு வச்சிருக்கு. நம்ம வீட்டு கோலம் தான் பெருசா இருக்கும். வாய் மட்டும் பெருசா இருந்தா போதாது, கோலமும் பெருசா இருக்கணும். போட்டு முடிக்கிட்டோம், அப்புறம் இருக்குது உங்களுக்கு. இருங்க போடுங்க போடுங்க, நல்லா பெரிய கோலமா போடுங்க. சரி 21 புள்ளியில கோலம் போட போறோம். நான் மட்டும் போட்டா வெறும் முக்கோண கோலத்தோட முடிச்சிடுவேன். இன்னும் கொஞ்சம் வந்து டேலண்டடா பொண்ணுன்னு நினைக்கிறேன் கோலம் போடுறதுல. அதனால அவ கை வரிசையை காட்ட போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், புள்ளி வைக்கிறதுக்கே எப்படியும் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். புள்ளி பேபி சந்து புள்ளி வேற. 21 புள்ளியா? சரி சரி வைங்க வைங்க. நீங்க புள்ளி வச்சுட்டு என்ன கூப்பிடுங்க, நான் வந்து அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ஒரு தூக்கம் போட்டு வரேன்றியா? ஆமா. சங்கீதா என்ன புள்ளி எல்லாம் வச்சுட்டீங்க போல இருக்குதா? புள்ளி வச்சு 2 பூவே போட்டாச்சு. அப்படியே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு புள்ளி வைக்கிறதுக்கு. 10 நிமிஷத்துல முடிச்சிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கோலமே முடிஞ்சிரும். கடன் போடுங்க. நான் கலர் அடி. வா ஜெஷிதா. யாரா இந்த வீட்ல கோலம் போட்டாங்கன்னு வரவங்க எல்லாம் ஆச்சரியமா கேக்குற அளவுக்கு அழகான கோலம் போடுறோம் நாங்க. சரி, கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க. இப்பதான் சுவாதியே சொல்லிட்டு போனா, இன்னைக்குதான் நம்ம திருவிழால நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்கோம். நான் சின்ன சின்ன கோலம் போடுவேன், நீ தான் பெரிய கோலமா போறேன்னு சொல்லிட்டு போனா. இப்ப போடுங்க போடுங்க. சங்கீதா நான் கோலம் போட்டாச்சா இல்லையா? போட்டுட்டே இருக்கோம் பாரு, சூப்பரா கலர் கொடுக்குறோம். 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா கை கொடுத்து காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோலத்தை 4 பேர் 4 சைடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சீக்கிரமா முடியும் பெரிய கோலம். ஆமா, ஏன்னா சாமி வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால சாமி வரதுக்கு முன்னாடி கோலத்தை போட்டு முடிக்கணும். அழகா இருக்கு கோலம், நல்லா இருக்கு. கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பெரிய கோலமா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இது மாதிரி திருவிழா டைம்ல போட்டாதான் வாய்ப்பு. இல்ல இன்னொரு கலைவண்ணம் காட்ட போறேன், கடைசில தான் தெரியும். கலைவண்ணத்தை கடைசியா காட்டுவீங்களா? கோலத்துல ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. ஆமா, அது பினிஷிங் ஆன அப்புறம் தான் தெரியும். அது அப்புறமா கிட்ட காட்டுற மாதிரி பேபி. ரோடுல வெள்ளை கலரா ஒரு கோடு போட்டுருவாங்களே, விட்டு விட்டு கருப்பு கலர், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புள்ளி வச்சுட்டேன். ஆனா அந்த டாட் வச்சதுக்கு அப்புறம் தான் கோலமே ஃபுல்ஃபில் ஆச்சு. இல்ல சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான கோலம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. நாங்க போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த சட்டையை எடுத்து போய் புழிஞ்சுனா ஒரு வாலி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்வை தண்ணி வரும் போல, அந்த அளவுக்கு வேர்வை விறுக்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேலை பார்த்திருக்கோம். பாத்தியா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். சூப்பர் சூப்பர். சங்கீதாக்கா மட்டும்தான் எல்லாம் அழகா கலந்துட்டோம். நாங்க சாமி வர ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு சங்கீதா கோயில்ல இருந்து. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோலம் எப்படி இருக்கு பேபி? நல்லா இருக்கு பேபி. எல்லா வாசல்லையுமே கோலம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், லைனா எல்லாரும் கோலம் போட்டாங்க. அழகா கோலம் போட்டாங்க.
டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து ஊர்வலம் வரும். அப்ப டெய்லி ஊர்வலம் வரும். கோலம் போடுவாங்க டெய்லியுமே. இன்னைக்கு நம்மலாம் ஸ்பெஷலா வந்திருக்கோம் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கோலம். சாமி சரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊர்வலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. சாமி வரதுக்காக வெயிட் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் ஆர்வமா. கரெக்டா மணி 1:30 மணி நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது கோலம்லாம் போட்டு வரவே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீட்லயும் கோலம் போட்டிருக்காங்க பாரு. கோலம் போட்டு கலர் வச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தேர் திருவிழா வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.